2 நூல்களுடைய வெளியீட்டு நிகழ்வு. இந்த 2 நூலை பற்றி ஓரளவுக்கு பேசுவதற்கு முன்னாடி தொடர் கருப்பரசை பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு திரைப்படம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைக்கு நான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஆனால் தனியாளாக இருந்துருக்கேங்கிறது தெரியும். சொன்னவங்க யாரும் வரல. ஆனால் தோழர் விடாப்பிடியாக தொடர்ந்து நான் ஒரு பின்னாடி இருப்பேன். கிட்டத்தட்ட என்ன சொல்லப்போனால் அரசியல் ரீதியாகவே சில முரண்கள் கொண்ட தோழர்கள் தான் இருவரும். ரொம்ப சிக்கலான நேரத்தில் ஒரு மனுஷன் மொத்த மனிதனுடைய நேரத்தை அப்படி அள்ளி வீசுறது. அதில் ஒரு உச்சம் பெற்ற ஒரு மாமன். இவருக்கு பின்னாடி நான் இன்னொருத்தரை சொல்லணும். இவருக்கு முன்னாடி என்ன நடக்கும்? மறைந்த கருப்பு கருணா அவர்களை பற்றி பேசணும். நிறைய சண்டைகள் போட்டிருக்கோம், நிறைய விவாதங்களுக்காக அவர் சார்ந்திருக்கிற கட்சியிலிருந்து நான் எந்த கட்சியும் சாராமல் இருந்தாலும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு புள்ளியில் நின்று தொடர்ந்து விவாதிப்பேன். அதில் நிறைய முழுங்கள் வரும். கிட்டத்தட்ட ஏதோ 2 பேருக்கு இடையில நான் தொடர்ந்து எனக்கு போர் நடக்காமல் இருக்கும். ஆனால் திரும்ப கூப்பிட்டு அழைச்சி பேசினா அதே அந்த எவ்வளவு முழுங்கள் அது எல்லாமே விவாதங்கள் தான். ஒரு மனித வெளியில நாம பார்க்குற பார்வையும் நாம வச்சிருக்க கருத்துக்களும் அவங்க வச்சிருக்க கருத்துக்களையும் இணைச்சி பார்க்குற புள்ளிகளை உருவாக்குறதுல கருப்பு கருணா அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். அங்கிருந்து இன்னொரு பட்டறை கூட கருப்பரசை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன் ஒரு தோழரை பார்த்தோடனே கட்டி பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அன்பை கொண்டுகிற ஒரு மனிதர். தேவையான இடங்களுக்கு நியாயங்களுக்கு மிக உறுதியாக அதில் உறுதியான சரியான விஷயமா இருந்தால் உறுதியாக கூட நிற்கிறது ஒரு அதுதான் தோழல் அப்படின்னு சொல்ற அந்த இடத்தை அப்படி தக்க வச்சிருக்கிற ஒரு தோழர் கருப்பரசன். அப்படி ஒரு மனிதனோட விழா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்சையும் சொல்கிற வார்த்தைகளோட கவனங்களையும் சக மனிதனை ஈர்த்து விடுகிற ஒரு அலாதியான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன எழுதியிருப்பார்னா ஒண்ணுமே இருக்காது. அன்பு அன்பு அன்பு. அவர் எழுதின முழுக்க நாவல்களையும் சிறுகதைகளையும் 2 தொகுப்பிலுமே பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் படித்த புத்தகங்களை பற்றி பேசுகிறார். படித்த புத்தகங்களை பற்றி அதை திரும்ப ஒருத்தர் அதை எழுதுவது ஒரு பெரிய கலை. முன்பு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு நூலுக்கான விமர்சன கட்டுரை என்பதை தனி தொகுப்பாகும், தனி புத்தகங்களாகும். ஒரு நாவலை குறித்தோ ஒரு திறனாய்வு கட்டுரைகளை குறித்தோ எது சிறுகதை குறித்தோ தனியாகவே ஒரு புத்தகம் வரும். அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு ரைட்டரும் பல்வேறு இதழ்கள் எழுதுவ தொகுத்து அந்த விமர்சனத்தை வாசகர்களுக்கு கொடுக்கும்போது அது வேற ஒரு தரத்தை உருவாக்கும். அதன் மூலியமாக வாசகர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க அந்த அனுபவத்திலிருந்து அந்த கதைகளை தேடி வாசிக்கிற ஒரு பண்பு இருக்குது. அந்த அறம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தேங்கி போயிடுச்சு. ஏன்னா எழுதுகிறவர்கள் அதாவது விமர்சகர்கள் தன்னை ஒரு மேட்டிமைவாதியாக கருதி கொண்டு தான் வானத்திலிருந்து குதித்து வந்தது போன்ற சொற்களால் ஒரு நாவலை எழுதிய, ஒரு சிறுகதை எழுதிய, ஒரு கவிதையை எழுதிய ஒரு எழுத்தாளரை குதறி அவர்களை
அழித்து விடும் பண்பான வேட்டுமைத்தனம் நிரம்பப்பட்டிருந்தது ஒரு பெருங்காலமாக. கிட்டத்தட்ட அதனால் வாசகர்கள் நிறைய வாசிப்பு பழக்கமே குறைந்து போவதற்கு பின்னாடி இப்படி ஒரு விதமான அசூயான மனிதர்களுடைய எழுத்துக்கள் இருந்தது போல காரணம் பார்க்கலாம். அவர்கள் தொடர்ந்து எளிய மக்களிலிருந்து எழுதவர்களை நோக்கி திரும்ப 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 வட்டார வழக்கு தனித்திய இலக்கியம் இன்னும் எது சொன்னாலுமே உடனே புறக்கணிக்கிற காலம் பயங்கரமா இருந்தது. மக்கள் எழுத்துன்னு சொன்னா அது இலக்கியமே இல்லைன்னு சொல்ற காலம் இருந்தது. இப்படி பேசி 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 பெருமளவு அவர்கள் அந்த தேக்கத்தை நோக்கி நகர்த்தினார். ஆனால் அதன் பிறகு உள்ளாது தொடர்ந்து எழுதுகிற பேசுகிற மக்களை நேசிக்கிற ஒரு பெரும் எழுத்தாளர் கூட்டம் இன்னைக்கு உள்ள நகழ்ச்சியாக பல்வேறு மொழிகளில் இலக்கியங்கள் இன்று நம்முடைய குவிந்து கொண்டிருக்க மிக முக்கியமான காரணமாக இன்றைய நவீன எழுத்தாளர்கள் அந்த சட்டங்களை உடைத்துக் கொண்டு வெளிவந்ததுதான் மிக முக்கியமானது. அப்படி இதை அணுகும் போது பாத்தீங்கன்னா எல்லா மற்றவர்களுடைய கதைகளை பத்தி ஒரு எழுதியிருக்கிறார். பொதுவாக பேசுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நாவலை குறித்து ஒரு உரையாடல் நிகழ்த்துறதுக்கு அதுவே ரொம்ப இதுவாகும். அதை எழுதி அந்த எழுத்தை நாவல் வாசிக்கும் ஒரு ஓட்டம், ஆனால் ஒரு கட்டுரையாக எழுதி அந்த கட்டுரையை ஒருவர் வாசிக்க முடிகிற அளவுக்கு எளிமைப்படுத்துவது, சொற்களை புதிய சொற்களை அவரோடு இணைப்பது, அதை வாசகங்களுக்கு கடத்துவது அப்படிங்கிற புள்ளி இந்த இரண்டு கட்டுரைகளுமே ரொம்ப அழகா செஞ்சது. அவர் குறிப்பிட்ட நாவல்களையும் சரி சிறுகதையும் சரி சில புத்தகங்கள் நானே படிச்சதுதான். நான் படிச்சதை தாண்டி இவர் ஒரு வகையான பார்வை வைக்கும் போது அந்த பார்வை எனக்குள்ள இது பண்ணும்போது இன்னைக்கு நான் திரும்ப இதுவே வாசிக்கணும், திரும்ப அந்த இன்னொரு முறை வாசிச்சா எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சேன் இப்ப படிச்சா எப்படி இருக்கும்ன்ற அந்த அளவுக்கு ஒரு ஆழமான புரிதலை தோழருடைய கட்டுரைகள் கொடுக்கின்றன. தோழர் தொடர்ந்து மென்மேலும் எழுத வேண்டும். எளிய மக்களின் மொழியில் அழகியவை கட்டுரைகளை கொடுத்திருக்கிறவங்களால் நிச்சயமாக ஒரு நாவலை கொடுக்க முடியும். அதற்கான கூறுகள் எல்லா கட்டுரைகளிலும் விரைவில் கடக்கின்றன. தயவு செய்து வேண்டுகோளாக இதை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் ஒரு நல்ல நாவலை எதிர்பார்த்து விடைபெறுவது. நன்றி. வணக்கம்.